ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Krammer இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு TNPSC குரூப் 1, 2, 3, 4 டெட் TRB பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோட், த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் அச்சீவ்மெண்ட் இஸ் டிசையர், நெப்போலியன் ஹில். அதாவது நம்மளுடைய சாதனைக்கு, நம்மளுடைய அடைவுக்கு, நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு தொடக்க புள்ளி எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அதன் மேல் இருக்கக்கூடிய பேராசை அல்லது பேரார்வம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு அந்த ஆசை இருந்தால் தான் நம்மளால நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். பேராசை கொள்ளுங்க, உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் அச்சீவ்மெண்ட் இஸ் டிசையர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், இன், அட், ஆன். 2 பொருட்களுக்கு இடையில் இடம் சார்ந்து எந்த உறவு இருக்கிறது அப்படின்றத சொல்றதுக்கு தான் நம்மளுக்கு இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் அப்படின்ற இந்த இன், அட், ஆன் இதெல்லாம் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம லெசனுக்கு போலாங்களா? பாருங்க இந்த ஸ்லைடை. In, on, at follow the same rules as before. இதை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே நம்ம preposition of time அப்படின்னு பார்த்தோம். இதே in, on, at அப்படின்றதுக்கு அந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன ரூலை ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி ரூலை தான் இதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், இன், ஆன், அட் அப்படின்ற அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதோட லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். அது பாருங்கள், ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் இன் அப்படின்னா ஜென்ரலாக குறிப்பதற்கு பயன்படும். ஜென்ரலாக இடத்தோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை குறிப்பதற்கு நம்ம இந்த இன்னை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஆன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் ஜென்ரலாக இருக்கும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காலாம் இருக்காது. அடுத்தது பாருங்க, அட் அப்படின்னா மோர் ஸ்பெசிஃபிக், ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், குறிப்பிட்டு சொல்லுவோம். இது இந்த அளவுக்கு இன் மாதிரி ஆனை ரொம்ப ஜென்ரலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஓரளவு ஜென்ரலாக இருக்கும். அதே அட் குறிப்பிட்டு இருக்கும். இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் நம்ம பேசும்பொழுது இதே ரூலை தான் நம்ம அங்கே ஃபாலோ பண்ணோம் இல்லையா? இன் அப்படின்னா ஜென்ரல் டைம், ஆன் அப்படின்னாக்கா குவைட் ஜென்ரல், அட் அப்படின்னா மோர் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமில் நம்ம எப்படி இந்த இன், ஆன், அட்டை நம்ம யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஒரே டிஃப்ரென்ஸ், அங்கே நம்ம டைமை பற்றி பேசணும், இங்கே நம்ம பிளேஸை பற்றி பேச போகிறோம். பாருங்க, in is used to talk about countries. அப்ப in அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நாடுகளை பற்றி பேசுவதற்கு யூஸ் ஆகுது. அப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, I am in India. இந்தியா அப்படின்றது ஒரு கண்ட்ரி, அதுக்கு முன்னாடி நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, he is in Japan. அவன் ஜப்பான்ல இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஜப்பான் அப்படின்றது ஒரு கண்ட்ரி, அதுக்கு முன்னாடி நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஷீ இஸ் இன் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியான்றது ஒரு கண்ட்ரி, அதுக்கு முன்னாடி நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். இன் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன் இஸ் ஆல்சோ யூஸ் டு டாக் அபவுட் சிட்டிஸ் இன் ஜென்ரல். சிட்டிஸ், நகரங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம பேசும்பொழுதும் அந்த நகரங்களுக்கு முன்னாடி நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை போடலாம். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள், ஐ ஸ்டேட் இன் சென்னை. சென்னை அப்படின்றது ஒரு நகரம், அதுக்கு முன்னாடி நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை போட்டிருக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இன் சேலம், இன் கோவை. பாருங்க, when I went to Kerala, I stayed in கொல்லம். இது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். நான் கேரளாவுக்கு சென்ற பொழுது நாம் கொல்லத்தில் தங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கொல்லம் அப்படின்றது ஒரு சிட்டி, நம்ம நைட்டு அந்த கொல்லம்ல ஸ்டே பண்ணுறோம். அப்போ அந்த கொல்லம் அப்படின்ற அந்த சிட்டிக்கு முன்னாடி நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்க, லைக் சிட்டிஸ் we also use in for neighborhoods. நெய்பர்ஹுட்ஸ் அப்படின்னாக்கா அந்த சிட்டியை சுற்றி உள்ள இடங்கள், அந்த சிட்டியை சுற்றியுள்ள மிகப்பெரிய ஏரியா இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம நெய்பர்ஹுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த நெய்பர்ஹுட்டை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம வந்து இன் அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள், ஐ லிவ் இன் காட்பாடி. காட்பாடி அப்படின்றது வந்து ஒரு நெய்பர்ஹுட். வெள்ளூர் அப்படின்றது சிட்டி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு நெய்பர்ஹுட் தான் வந்து காட்பாடி. அப்போ காட்பாடியை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா நம்ம இன் அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். காட்பாடி இஸ் அ பியூட்டிஃபுல் லார்ஜர் ஏரியா இன் வெள்ளூர். அதான் வெள்ளூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழகான இடத்திற்கு பேர் தான் வந்து நம்ம காட்பாடியை சொல்லுவோம். அதாவது காட்பாடிக்கு முன்னாடி நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏரியா, ஒரு இடத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன் அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். பாருங்க, we also use in for enclosed spaces. அதாவது சுற்றி மூடப்பட்டு இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கும் இல்லையா, அதற்கும் நம்ம வந்து இந்த இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, I am in a car. நான் வந்து ஒரு காரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார் அப்படின்ற நவுன் வந்து ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் இல்லையா, சுற்றி மூடப்பட்டிருக்கிற ஒரு ஸ்பேஸ், ஒரு வாகனம். அதனால் நம்ம அதை பற்றி பேசும்பொழுது இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பாருங்கள், ஐ எம் இன் அன் ஆட்டோ. நான் வந்து ஒரு ஆட்டோவில் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆட்டோவும் அதே மாதிரி தான் ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸ், ஒரு வாகனம். அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, when you talk about buses and trains you should use on. இப்போ வந்து என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் அப்படின்னாக்கா நம்ம வந்து இன்னை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது பாருங்க. நம்ம வந்து பஸ்ஸஸ் பற்றியும் ட்ரெயின்ஸ் பற்றி பேசணுன்னாக்கா அது என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னை யூஸ் பண்ணக்கூடாது. அங்கே நம்ம வந்து ஆனை யூஸ் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் கார், ஆட்டோ, ஹெலிகாப்டர் ஆர் ஸ்மால் ஸ்பேசஸ். இந்த கார், ஆட்டோ, ஹெலிகாப்டர் இதெல்லாம் வந்து சின்ன இடம் இல்லையா, அண்ட் யூ ஹாவ் டு கிராச் யுவர் செல்ஃப். அதில் போயிட்டு நீங்கள் எப்படி இருக்கணும்னாக்கா அப்படியே உங்களை வந்து குறுக்கிட்டு இந்த குனிஞ்சி உட்காந்து நம்ம அப்படி தான் இருப்போம் இல்லையா, நல்லா வந்து நம்ம நிற்கலாம் முடியாது அதில். அதனால் நம்ம வந்து இந்த கார், ஆட்டோ, ஹெலிகாப்டர் இதிலெல்லாம் நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். யூ ஹாவ் டு பெண்ட் யுவர் செல்ஃப் டு கெட் இன் டு தெம். அது உள்ளே நம்ம நுழையணுனாலே நம்ம வந்து அதில் குனிஞ்சு தான் நம்ம வந்து போகணும். அங்கே நம்ம உட்காண்ட்ருக்கும் போதும் வந்து நம்ம காலெல்லாம் மடக்கி கிராச் அப்படின்னா அதுதான் அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நம்ம உட்காருவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து உட்காரணும். அதனால் நம்ம வந்து இந்த கார், ஆட்டோ, ஹெலிகாப்டர் அதுக்கெல்லாம் வந்து நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை போடுவோம். ஆனால் இந்த பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸ்லலாம் நம்ம வந்து நேராக நிற்கலாம், இங்கேயும் அங்கேயும் நம்ம நடப்போம் இல்லையா, அதனால் அந்த பஸ்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் நம்ம வந்து ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை அதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, இன் த கிளாஸ் ரூம், இன் த ஹவுஸ், இன் த பாக்ஸ். அதாவது இன் அப்படின்றதுக்கு ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸ், ஹவுஸும் ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸ், பாக்ஸும் ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் இல்லையா, சுற்றி மூடப்பட்டிருக்கும். அதனால் இதுங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து இன் அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மறந்துடாதீங்க, இந்த வாகனங்களை பொறுத்த வரைக்கும் கார், ஆட்டோ, ஹெலிகாப்டருக்கெலாம் நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம் என்க்ளோஸ்டு ஏரியாவாக இருக்கிறதுனால. ஆனால் பஸ்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் நம்ம வந்து ஆனை யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இன்னில் வந்து நம்ம ஒரு மாதிரி ஒரு பெண்ட் பண்ணி நம்ம வந்து உள்ளே நுழைவோம், அதே மாதிரி தான் நம்ம உட்காந்தும் இருப்போம். ஆனால் பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸில் வந்து நம்ம நிற்கலாம், நடக்கலாம், நம்ம நுழையும் போதே முழுசாக நம்ம ஃபுல் ஹைட்டோடு என்ன பண்ணலாம், நுழையலாம், நம்ம பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸ் அப்படின்ற இந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆனை யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, we use in for books and newspapers. இந்த புக்ஸ் இருக்கு இல்லையா, அதற்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ஸ் பேருக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து இன் அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, இன் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒரு நியூஸ் பேப்பர் பேர், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் பாருங்க, அதுக்கு ஐ ரீட் தி ஆர்டிக்கிள் இன் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது இந்த ஆர்டிக்கிளை நான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் படித்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நியூஸ் பேப்பருக்கு முன்னாடி நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை போடணும். அதே மாதிரி தான் புக்ஸுக்கு முன்னாடியும் நம்ம வந்து இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை போடுவோம். இன் த டிக்ஷனரி அப்படின்னு சொல்கிறோம். டிக்ஷனரி அப்படின்றது ஒரு புக் இல்லையா, அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை போடணும்.
எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. He found the meaning in the dictionary. அவன் அந்த வார்த்தையினுடைய பொருளை டிக்ஷனரியில் கண்டுபிடித்தான் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். அப்போ டிக்ஷனரி அப்படின்ற புக்கு, அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ப்ரிப்போசிஷன் ஆன். இந்த ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் பாருங்க. This is less general than in. அதாவது இன் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னோம் இல்லையா. லெஸ் ஜென்ரல் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஜென்ரலாக தான் இருக்கும், முழுசாக ஜென்ரலாக இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஆனை நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் நாட் குவைட் ஸ்பெசிஃபிக் லைக் அட். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற இடத்துக்கு நம்ம அட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லணும் இல்லையா. அந்த அளவுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியாகவும் இருக்காது, ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்காது. அதாவது ஜென்ரல்க்கும் ஸ்பெசிஃபிக்கும் நடுப்பட்ட இடத்துல இருக்கும் பொழுது நம்ம அந்த ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். பாருங்க, we use on to talk about streets, roads, avenues. அதாவது தெருக்கள், ரோடு, சாலைகள், அவென்யூஸ், இதுக்கெல்லாம் நம்ம இந்த ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். ஆன் நேரு ஸ்ட்ரீட், ஆன் 3rd Avenue, ஆன் த கிங்ஸ் ரோடு. We also use on to talk about surfaces. அதாவது சமமான பரப்புகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம ஆனை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஆன் த ஃப்ளோர். ஃப்ளோர் அப்படின்றது சமமான ஒரு பரப்பளவை கொண்ட இடம் இல்லையா. அடுத்தது ஆன் த ரூஃப். ரூஃபை பற்றி நம்ம பேசும்பொழுதும் அது சமமான பரப்பு தான் இல்லையா. அதுக்கும் நம்ம ஆனை யூஸ் பண்ணுவோம். ஆன் த சீலிங். சீலிங் அப்படின்றது ரூஃப் மாதிரி தான். அப்போ சமமான பரப்பளவை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு இடத்தை பற்றி நம்ம பேசுகிறோம்னாக்கா நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, we also use on to talk about floors of buildings. இந்த பில்டிங்கில் எத்தனை ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா, அதை பற்றி நம்ம பேசும்பொழுது ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க. My house is on the first floor. என்னுடைய ஹவுஸ், என்னுடைய வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ளோரை பற்றி பேசுகிறோம், அதனால் நம்ம ஆன் ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் ஆன் த டாப் ஃப்ளோர். நான் டாப் ஃப்ளோரில் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதனால் நம்ம ஆனை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள். ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸில் we use on to talk about public transport. போக்குவரத்து வாகனங்கள் இருக்கும் இல்லையா, அதை பற்றி நம்ம பேசும்பொழுது ஆனை யூஸ் பண்ணணும். பாருங்க. ஆன் த பஸ், ஆன் த பிளேன், ஆன் த ட்ரெயின். ஆனால் நம்ம ஆன் ஆட்டோ, ஆன் கார் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இன் ஆட்டோ, இன் கார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது we use on for communications and media. அதாவது தகவல் தொடர்பு சாதனங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம ஆனை யூஸ் பண்ணலாம். பாருங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஆன் த நியூஸ். நியூஸில் கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ஆன் யூஸ் பண்ணணும். ஆன் தி இன்டர்நெட். இன்டர்நெட்டில் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். அடுத்தது ஆன் த டிவி. டெலிவிஷனில் பார்த்தேன்னு சொல்லும்பொழுது ஆன் யூஸ் பண்ணணும். ஆன் த ரேடியோ. அப்போ ரேடியோக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். அப்போ இந்த தகவல் தொடர்பு சாதனங்களுக்கு முன்னாடி நம்ம ஆனை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வெரி ஸ்பெசிஃபிக். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு ஒரு இடத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம என்ன ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம்? we use at for address. அந்த மாதிரி குறிப்பிட்டு இடத்த நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம at அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். we use at for addresses. அட்ரஸ் சொல்லணும் அப்படின்னா அது குறிப்பிட்ட இடம் இல்லையா, அதுக்கு நம்ம அட்டை யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக். ஏன்னா இந்த அட்ரஸ் அப்படின்றது நம்ம ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறோம், அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம at அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் at 24 Teachers Colony, at the Red House. இதுதான் அட்ரஸ். at 24 Teachers Colony அப்படின்றது வீட்டுடைய அட்ரஸ். அடுத்தது at the Red House. இந்த ரெட் ஹவுஸ் அப்படின்றத நம்ம அடையாளமாக சொல்கிறோம், அந்த ரெட் ஹவுஸ் கிட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதனால தான் நம்ம at அப்படின்ற சொல்கிறோம். we also use at for specific locations. குறிப்பிட்ட இடத்திற்கு நம்ம அட்டை யூஸ் பண்ணுவோம். I am at the bus stop. அப்போ அந்த பஸ் ஸ்டாப்க்கு முன்னாடி at யூஸ் பண்ணணும். he is at the hospital. ஹாஸ்பிட்டலில் அவன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ குறிப்பிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நம்ம அட்டை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள். at is used also for shops.
கடைகளுடைய பெயர்கள்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அட்டை யூஸ் பண்ணணும். அட் த டீ ஸ்டால், டீ கடையில் அப்படின்னு சொல்லுவோம். அட் த பேக்கரி, பேக்கரியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அல்லது பேக்கரியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கடைகளுடைய பெயர்களுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அட்டை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க, we also use at for group activity. குரூப்பாக ஒரு செயல் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்டை யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துக்கு முன்னாடி அட் அ பார்ட்டி அப்படின்றது ஒரு குரூப்பாக ஒரு இடத்துல நடக்கும். அப்போ அந்த பார்ட்டியை பற்றி நம்ம பேசுகிறோம்னாக்கா அதுவும் இடம் தான் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்டை யூஸ் பண்ணணும். அட் த தியேட்டர் அப்படின்றது நம்ம படம் பார்க்குறோம், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்டை யூஸ் பண்ணுவோம். அட் அ கான்சர்ட் அப்படின்னாக்கா பாட்டு நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா, கச்சேரி நடக்கும் இல்லையா, அதுதான் கான்சர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் வந்து எல்லா ஜனங்களாம் நிறைய சேர்ந்துருப்பாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்ன்ற இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, we also use at for home, work, places of study. வீடு, வேலை, நம்ம படிப்பதற்கு பயன்படக்கூடிய இடங்கள், இதுங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து இந்த அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். பாருங்க, அட் ஸ்கூல், அட் யூனிவர்சிட்டி, அட் ஒர்க், அட் ஹோம். அடுத்தது பாருங்க, we also use at with top, bottom, end, start. டாப்னா உயரத்தில் இருக்குது, பாட்டம்னா கீழே, எண்டுனா முடிவு, ஸ்டார்ட்னா தொடக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, அட் த எண்ட் ஆஃப் த ரோடோடைய முடிவில் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். அட் த டாப் ஆன் த பேஜ், அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்டேர்ஸ். அட் த டாப் ஆன் த பேஜ் அப்படின்னாக்கா பேஜில் மேலே. அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்டேர்ஸ் அப்படின்னா படிக்கட்டுக்கு கீழே அப்படின்னாக்கா பாட்டம்னா கீழே இருக்கிற படிக்கட்டு, அதுதான் நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ எண்ட், டாப், பாட்டம் இதெல்லாம் பற்றி நம்ம பேசும்பொழுது அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை சொல்லுவோம். பாருங்கள், அப்போ வந்து இதில் நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை ஜென்ரலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை ஜென்ரலாகவும் இல்லாமல் குறிப்பிட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை குறிப்பிட்ட இடத்திற்கு யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் இன், அட், ஆன் இதை வந்து பிளேஸ்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்வதற்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இரண்டு நவுன்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுவதற்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.